வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும், செகண்ட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃபால். ஆனால் இங்கே இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த செட்டப் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் பெருசாக போக வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் சொல்லியிருந்தோம், 50 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். அது வந்து மூவ் வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். நம்ம சொல்லியிருந்தால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த லேசாக பிரேக் பண்ணாங்க. ஆனால் பெருசாக போக முடியல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்தது வந்து ஒரு 30 பாயிண்ட் தான் போனால். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எஸ்எல் வந்து இந்த இடம் சொல்லியிருந்தோம். எஸ்எலுக்கும் வரல, மார்க்கெட் ஃபுல் சைடு வேஸ்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாங்க. ஆனால் அந்த 5 மினிட்ஸே பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். ஃபஸ்ட்டில் நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு. அதுபோல் பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணாங்க மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காதுன்னு நம்ம பல தடவை சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியல. அப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல் சைடுவேஸ் ஃபுல்லாகவே நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம். நம்ம நிஃப்டியில் இந்த செட்டப் போகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை சைடுவேஸ் செட்டப்பில் தான் இருக்குது, பெருசாக போக வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் டெலகிராம்லேயும். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணல. ஆனால் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொட்டுட்டு அங்கேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் விழுந்தது தான். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க. ஆனால் பெருசாக மூவ் பண்ண முடியல. காரணம் நிஃப்டி அப்படியே ஃபுல் சைடுவே செட்டப்பில் இருந்தனால எதுவுமே மூவ் ஆகலை. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த அந்த ரேஞ்சை விட்டு இந்த மார்க்கெட் வெளியே வரல. இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நேற்று நேரம் சப்போர்ட் தாங்க. அந்த லைனில் இந்த கேண்டில் லோவெலாம் சப்போர்ட் எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் போட்டிருக்கு. இப்போ இந்த செட்டப்படி பார்த்தோம்னா ஸ்பின்னிங் டாப்பில் ஹையாக பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வந்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. நாளைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஹைக்கும் இந்த ஸ்பின்னிங் டாப் லோவுக்கும் இடையில ஒரு சைடுவேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது. பார்ப்போம் 15 மினிட்ஸில் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,644 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி போன ஹை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 24,748 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக. தேர்டை பொறுத்தவரை 24,845. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,580 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 24,530 இருக்கும். அதுக்கடுத்து 24,454. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்போம் பார்த்தோம்னா கொஞ்சம் குழப்பமான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேக் பண்ணுற இறங்க தான் வாய்ப்பான, பெருசாக இறங்குற மாதிரி தெரில. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் இருக்குது. இதுலேருந்து அப்சைடு திரும்புறதுக்கு ஒரு செட்டப்பும் இருக்குது. அதுக்கடுத்து 24,457 மார்க்கெட் அப்சைடுக்கான செட்டப் தான் இருக்குது. இதை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன இறங்கினாலும் ஓப்பனிலேருந்து இறங்குறதுக்கு செட்டப் தெரியுது. ஓப்பனில் இறங்கி இங்கேருந்து அப்சைடு திரும்புறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் வரைக்கும் போகும். ஓப்பனிங்கில் இதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்கன்னா செகண்ட் வரைக்கும் போய்ட்டு திருப்பி இறங்கும். அந்தமாதிரி செட்டப்பில் அதாவது ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஓப்பனிங்கில் ஃபஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இறங்கி செகண்டில் தேர்டுக்குள்ளேருந்து சப்போர்ட்டு திருப்பி அப்சைடு போகும். இல்லை ஃபஸ்ட்லேயே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா செகண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி இறங்குறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டு கீழேயும் மேலேயுமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்க மாதிரி இருக்குது. ஒன் சைடாக ஏதாவது டைரெக்ஷனில் போகிற செட்டப்பில் ஒன்றும் இருக்க மாதிரி தெரில. ஒருவேளை இந்த 24,450 பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும். இல்லை இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஆனால் நாளைக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய செல்லிங் வரல. ஆனால் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் முதல்ல இப்போ செட்டப் ஆகிருந்தோம். அதுபடி பார்த்தா மார்க்கெட் செல்லிங்கான வாய்ப்பு தான் அதிகம். முதல்ல இந்த சைடில் போட்டிருந்தோம். அதில் இந்த இடம் பிரேக் பண்ணாங்க. அடுத்தது பிரேக் தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் லேசாக மாடிஃபை பண்ணி இந்த செட்டப்பில் வச்சோம். இதுவுமே பிரேக் தான். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரேக் தான் இருக்குது ஒழிஞ்சு மார்க்கெட் வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பார்த்தோம்னா போட்டுக்கு வந்து ஒரு ஹேமர் செட்டப்பில் தான் போட்டேன். அதுபடி பார்த்தா ஹையை பிரேக் பண்ணால் இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த இதோட லோவுக்கு வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதாவது 51,000
100 அப்படிங்கிற வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மாதிரி தான் தெரியுது. பெருசாக இறங்க செட்டப்லேயும் இல்லை, பெருசாக ஏற செட்டப்லேயும் இல்லை, ரெண்டுமே அதே ஸ்டேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை தான் 55,791 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 56,006 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு இப்போ போனால் ஆல் டைம் ஹை தான் 56,161. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 55,597 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,356 அப்படிங்கிறது செகண்ட் இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 55,096. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் கேட்போம் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் நம்ம வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கான செட்டப்பில் இருக்குது. அதனால் செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அப்சைடு போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் கீழேருந்து போனால் மேலே உடைக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது கீழே வந்து சப்போர்ட் எடுத்து செகண்ட் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போனாலும் இது உடச்சி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஸ்டார்டிங்லேயே மேலே போய் தொட்டானா கீழே வரும். அதே போல் இங்கே ஓப்பன் ஆகி ஸ்டார்டிங்கில் ஒரு கீழே வந்துச்சுன்னா இந்த இடம் தொட்டு திருப்பி அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செட்டப்பில் நிஃப்டியும் அதே போல் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசன்ஸுக்குள்ளே மார்க்கெட் முடியறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. நாளை மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கா, ஒன்றும் ரேஞ்சு பவுண்டாக இருக்கும், இதுக்கும் இடையில இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைனா சைலண்டான ஒரு சைட்வேஸ் மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டியில் என்ன செட்டப்போ அதே செட்டப் சேம் தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அதில் 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன ரேஞ்ச் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி பண்ண ஹை தான் 81,087 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,456. தேர்டு வந்து 81,774. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 80,882 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,705 அப்படிங்கிறது வந்து டேவோட லோ. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 80,575 அப்படிங்கிறது அதுக்கு முதல் நாளோட லோ. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சேம் தான். இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸை ஃபஸ்ட்லேயே பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டு செகண்டில் போய்ட்டு ஃபால் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை ஃபஸ்ட்லேயே ஓப்பன் ஆனால் செகண்ட் சப்போர்ட் வந்து மார்க்கெட் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்டுங்கிறது அடுத்தது அது பிரேக் பண்ண ஃபால் இருக்கும் பெருசாக. ஆனால் இந்த செகண்ட்லேருந்து அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு ஓப்பனிங்லேருந்து ஃபஸ்ட்டு உடைச்சாங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எது ஃபஸ்ட்டு உடைக்கிறானோ அதை பொறுத்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு வேளை ஃபஸ்ட்டு கேப் அப் கொடுத்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி மேலே போய்ட்டு திருப்பி ஃபால் ஆகும். அதான் திருப்பி சொல்லிட்டு நினைக்கிறேன். செகண்டுக்கும் இந்த செகண்டுக்கும் இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.